இருந்தேன்க்கா. ஃபாரின்ல இருந்து உங்க கொழுந்தனும் பசங்களும் ஃபோன் பண்ணிருந்தாங்க. பசங்க எல்லாம் பெரியம்மாவை கேட்டதா சொல்லுங்க, பெரியம்மாவை கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. உங்களை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போற தைரியம் எனக்கு இல்லம்மா. அதனால தான் உங்ககிட்ட சொல்லிக்காமலே போறேன். இங்கெல்லாம் பவர் இருக்கு, ஏன் ரூம்ல மட்டும் பவர் கட் ஆயிடுச்சே? ஏன் பவர் கட்டா? உங்க ரூம்லயாக்கா? இங்கெல்லாம் இருக்கே, அது எப்படி உங்க ரூம்ல மட்டும் பவர் கட் ஆகும்? அக்கா, நான் நினைக்கிறேன் உங்க ரூமுக்கு வர பவர் சப்ளை மட்டும் ட்ரிப் ஆயிருக்கும். நான் வேணா எலக்ட்ரிஷியனை. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. காலையில நம்ம முதல் வேலையா எலக்ட்ரிஷியனை வர வச்சு அதை சரி பண்ணிடலாம்க்கா. நான் உங்ககிட்ட வேலை பார்த்த என்னுடைய 25 வருஷ விசுவாசத்திலையும் நம்பிக்கையிலையும் நான் எந்த குறையும் வைக்கலம்மா. வரானே. ஆதி, அப்பா, இப்பதான் நிம்மதி. சொல்லுங்கம்மா. இந்த நேரத்துல நீ எங்க வெளியில போய்கிட்டு இருக்க? இல்ல, தூக்கம் வரல, அதான் கொஞ்ச நேரம் கார்டன்ல போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. இந்த நேரத்துல நீ கார்டன்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தா உன் உடம்புக்கு ஒத்துக்காதா ஆதி? ஆமா, அக்கா சொல்றது கரெக்ட் தான். மழை வர மாதிரி இருக்கு, காத்து வேற சில்லுன்னு வீசுது. உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்னக்கா பண்றது? வேணா ஆதி, வெளியில எல்லாம் போவேனா. அவ சொல்றதும் கரெக்ட் தான். வெளியில எல்லாம் போகாத ஆதி. போய் ஏதாவது புக் எடுத்து வச்சு படி, தூக்கம் தன்னால வந்துடும். கரெக்டா சொன்னீங்கக்கா. நான் கூட எனக்கு தூக்கம் வரதப்பெல்லாம் புக் தான் எடுத்து வச்சு படிப்பேன். ஒரு பேஜ் போடுறதுக்குள்ள நல்ல தூக்கம் வந்துடும். நீ கூட புக். ஐயோ, புக் படியாதி. ரொம்ப முறைக்கிறானே. போ ஆதி, நான் சொன்ன மாதிரி செய். கார்டனுக்கெல்லாம் போக வேண்டாம். எனக்கு தெரியாம நான் ஏதாவது குறை வச்சிருந்தாலோ இல்ல ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலோ பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கா? ஒருவேளை
இவ மனசுலயும் அந்த விசுவாசத்தை பத்தி ஏதாவது நிருட்டுதோ? அதேதான், ஏதோ நல்லா டிஸ்டர்ப் ஆகுறா. அப்பா புள்ள அம்மா எல்லாருக்கும் அந்த சமையல்காரி விசுவாசம் விஷயத்துல எப்படிதான் ஒன்னா டிஸ்டர்பன்ஸ் வருதோ. மொத்தமா சூனியம் வச்சுட்டானா? ஐயோ, இந்த அகிலா வெளியே போறாளே. இவ வெளியே போனா கதை கந்தல். அக்கா அக்கா அக்கா, இல்ல ஆதிய வெளியே போக வேணாம்னு சொல்லிட்டு நீங்க எங்கக்கா போறீங்க? இந்த நேரத்துல எங்கேயும் போக வேணாம், உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. நான் ஒண்ணு காத்து வாங்க போலியே, எனக்கு ஏதோ டிஸ்டர்ப்டாவே இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஐயோ, பட்ட படல வீணா போதே. அக்கா, அதுக்கு இல்லக்கா, உங்களுக்கு ஏதாவது வெளியே போய் பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சு உடம்ப அலட்டிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வனஜா, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, அவனை பிடிச்சு வச்சா இவ இந்த வர இரு. நான் போறேம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சுந்தரம், இந்த நேரத்துல கார்டன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுந்தரம்? முடிஞ்சது. இவன் இப்ப சீனை போட போறான். இவன் வேற ரொம்ப நடிப்பானே. தூக்கம் வரலம்மா, அதான் கார்டன்ல அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். காலாகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலன்னா பொண்ணை பெத்த தகப்பனுக்கு ராத்திரியில தூக்கம் வராதுதான். கவலைப்படாத சுந்தரம், உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். போய் தூங்கு. நான் போறேம்மா, என் பொண்ணை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு, உங்களை விட்டு, இந்த ஊரை விட்டே போறம்மா. இதுக்கப்புறமும் என் பொண்ணு இங்கே இருந்தா அதனால உங்க நிம்மதியே காணாம போயிடும்மா. ஐயோ, இவன் என்ன ரொம்ப யோசிக்கிறான்? ஊரை விட்டு போறாங்கிற உண்மையை சொல்லிடுவானோ? இவனை பேச விடக்கூடாது. சுந்தரம், என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? அதான் அக்கா சொல்றாங்கல்ல, நீ போய் படு சுந்தரம். போ, நம்ம போலாம். வாங்கக்கா, வாங்க. ரொம்ப அமைதியா இருக்கு. சமையல்காரி ஊரை விட்டு போன விஷயம் இன்னும் யாருக்கும் தெரியல போல இருக்கு. அதான் இந்த மயான அமைதி. நம்மள அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அருண் சித்தி, டிவில இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ்? நான் நியூஸ்லாம் பார்க்கல சித்தி, சாங் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன அருண்,
காலங்கத்தால எழுந்தா டிவில நியூஸ் தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம தூங்கி எழுந்துக்கிற கேப்ல நாட்டுல என்ன வேணா நடக்கும்ல, நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்க வேணாமா? என்னமோ போங்க. ஆண்டி குட் மார்னிங். வெரி குட் மார்னிங் மித்ரா. என்ன ஆண்டி இன்னைக்கு காலையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. ஏதாவது இன்னைக்கு விசேஷமா? ஆமா அத்தை, இன்னைக்கு உங்க முகத்துல சந்தோஷம் தாண்டவமாடுது. என்ன காரணம்? நானே காட்டி கொடுத்துருவனும். அப்படி எல்லாம் ஸ்பெஷலா எதுவும் இல்ல உமா. நான் எப்பவுமே சந்தோஷமா தானே இருப்பேன். டீ வருது. என்ன பட்டமா, நீ டீ எடுத்துட்டு வர? பார்வதி எங்க? பார்வதி இன்னும் வரலமா. ஓ, அவ எப்படி வருவா? அவதான் ராத்திரியோட ராத்திரியா ஊரை விட்டே போயிட்டாளே. காதலிய தேடுறியா ராஜா? உன்னோட காவிய காதலி நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு போயிட்டா. இனிமே வரமாட்டா. அம்மா 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 அம்மா, என்னாச்சு முத்து? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வர? சுந்தரம் ஊரை விட்டு போயிட்டாருங்க ஐயா. ஐயோ, என்ன சொல்றீங்க முத்து? காரை தள்ளி நிறுத்துறதுக்காக சுந்தரத்தை இப்பதான் போய் அவுட் ஹவுஸ்ல போய் பார்த்தேன். வீடு திறந்திருக்கு, வீட்டுல யாருமே இல்ல. நீங்க நல்லா தேடி பாத்தீங்களா? பக்கத்துல எங்கேயாவது போயிருக்க போறாங்க? காலையில இருந்து யாருமே வீட்ல இருந்து வெளியில போல சார். வீட்ல சுந்தரத்தோட யூனிஃபார்ம், 2 செல்போனு, ஒரு லெட்டரு, கார் சாவி எல்லாம் சாமி கும்பிடுற இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. எனக்கு என்னமோ சுந்தரம் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஊரை விட்ட போயிட்டாருன்னு தோணுதுங்க ஐயா. நான் நைட்டு தான் சுந்தரத்தை பார்த்து பேசிட்டு வந்தனே. சுந்தரம் நைட் வீட்டை விட்டு போகும்போது கேட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ வந்து சுந்தரம் ஊரை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படிதான் நீங்க டியூட்டி பாப்பீங்களா? ஆண்டி ஒரு நிமிஷம். என்னாச்சு? எல்லாம் நல்லா தான் நடக்குது மித்ரா. இந்த விசுவாசம் ஊரை விட்டு போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு நேத்து நைட்டே தெரியும். நைட்டே தெரியுமா? அப்புறம் ஏன் அதை எங்களுக்கு சொல்லவே இல்ல? ஆமாடி, போஸ்ட் அடிச்சு ஒட்டுற. அட யாருடி இவ? இதெல்லாம் அப்படியே சந்தோஷமா ரசிக்க வேண்டியதுதான். நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. வாங்க வாங்க. இப்படிதான் ஓடி போகணும். சுந்தரம் எதுக்காக இப்படி ஒரு முடிவுக்கு வந்தாரு? டைம் பாஸ்க்கு.
நான் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்காக முதல்ல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னோட இந்த முடிவுக்கான காரணத்தை வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உங்களுக்கு விசுவாசமாகவும் நம்பிக்கையாகவும் தான் இருந்திருக்கேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அப்படித்தான் இருப்பேன். மற்ற எல்லா வேலைக்காரங்களையும் விட என்னையும் என் பொண்ணையும் ஒரு படி மேல வச்சுதான் பார்த்துக்கிட்டீங்க. எங்களுக்கு நீங்க எந்த குறையும் வைக்கல. என் குடும்பத்துக்கு நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. அதையெல்லாம் நாங்க காலத்துக்கும் நன்றியோட நினைச்சு பார்த்துக்கிட்டு இருப்போம். உங்ககிட்ட சொல்லாம ஊரை விட்டு வந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இப்படிக்கு உங்க விசுவாசமான வேலைக்காரன் சுந்தரம். கொடுங்கப்பா. ஸ்ட்ராங் டோஸ் போல. எப்படியோ சமையல்காரி ஒழிஞ்சா இனி நிம்மதி. இந்த வீட்டோட பத்திரத்தை கூட சுந்தர வச்சுட்டு போயிருக்காரு. பெரிய பத்திரம். என்னக்கா இது? சுந்தரம் ஏன் இப்படி பண்ணாரு? யார்கிட்டயுமே சொல்லாம போற அளவுக்கு அவருக்கு யார் மேல என்ன கோவம்? அதுக்கு சொல்லக்கா, சுந்தரம் நம்ம வீட்டோட 25 வருஷம் நம்பிக்கை விசுவாசம். அவரை நீங்க எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டீங்க. மத்தவங்க யார்கிட்டயும் சொல்லிட்டு போயிருக்க வேணாம். அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதான் மனசு கேட்காம. இந்த நேரத்துல கார்டன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சுந்தரம்? தூக்கம் வரலம்மா, அதான் கார்டன்ல அப்படியே நடந்துகிட்டு இருந்தேன். ஆதி, அருள், உடனே கிளம்புங்க. சுந்தரம் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க. ஓகேப்பா ப்ரோ, வா போலாம். நில்லுங்க. சுந்தரம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மள விட்டு பிரிஞ்சு போகணும்னு முடிவெடுத்து தானே இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க யாரும் சுந்தரத்தை தேடி போய் தொந்தரவு பண்ண வேண்டாம். சூப்பரா சொன்னம்மா. கரெக்டா சொன்னீங்கக்கா. அவரே நம்ம யாரும் வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நாம எதுக்கு அவரை தேடி போனோம்? போனவங்க திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால சுந்தரத்தை தேடி யாரும் போக வேண்டாம். போக வேணாம்.
na 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 na